ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சென்னை சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் பூட்டப்பட்ட பெரியசாமியின் மகன் செந்தில்குமாரின் அறையை திறந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இங்கு மேற்கொண்டு வரும் சோதனையில் தற்போது வரை என்னவெல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அமைச்சர் பெரியசாமியினுடைய இல்லம், அவரது மகன் செந்தில்குமார் மற்றும் மகள் இந்திரா ஆகியோரது வீடுகள், அதாவது திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகளில், அதை போன்று உறவினர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வரிசையில் சென்னை சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் இருக்கக்கூடிய அமைச்சரின் மகனும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமாருடைய அந்த விடுதி அறையிலும் சோதனை செய்வதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை சுமார் 8 மணி அளவிலேயே 4 அதிகாரிகள் வந்தனர். ஆனால் அந்த விடுதி அறை என்பது பூட்டப்பட்டிருந்ததால் உடனடியாக சோதனையை மேற்கொள்ள முடியவில்லை. இந்த சட்டமன்ற வளாகத்தில் பிளாக்கில் 7வது தளத்தில் அவருடைய அந்த விடுதி அறை இருப்பது தெரிய வந்திருக்கிறது. சாவி இல்லாததன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருந்த நிலையில் அந்த சாவி கேட்டு சட்டப்பேரவை செயலகத்திற்கு தகவல்கள் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த சாவி கொண்டு வரப்பட்டு தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சாவியை திறந்து தற்போது செந்தில்குமார் அந்த விடுதி அறையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அறையில் என்னென்ன ஏதாவது ஆவணங்கள் இருக்கிறதா, எத்தகைய ஆவணங்கள் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அந்த சோதனை முடிவுக்கு பிறகு தெரிய வரும். தற்போது இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.